கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். அதற்கு முன்பாக சிறிய உரை. அன்பானவர்களே, ஆடி 30 அத்தைகளின் விழாவுக்காக சிறிது காலங்கள் இங்கே பதிவுக்கு வர முடியவில்லை. அத்தைகள் விழாவை சிறப்பாக நடத்திவிட்டு 2-3 நாட்கள் நமக்கு தேவையான ரெஸ்ட்டும் எடுத்துவிட்டு இன்று புத்துணர்ச்சியோடு உங்களை காண வருகை தந்திருக்கிறேன். இந்த வருடம் ஆடி 30 அத்தைகளின் விழாவிற்கு வருகை தந்த அத்துணை உறவுகளையும் மனதார வாழ்த்துகிறேன். இங்கே அழைப்புதல் அச்சடிக்கப்படவில்லை. யாரையும் கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று அழைக்கவில்லை. நோட்டீஸ்கள் அச்சடிக்கப்படுவதில்லை. வால்போஸ்டுகள் அச்சடிக்கப்படுவதில்லை. ஆனால் தன் வீட்டு விழா போன்று நினைத்து இங்கு நிறைய உறவுகள் வருகை தந்தீர்கள். நிச்சயமாக ஒவ்வொருவரையும் கவனிக்க இயலுமா என்றால் இயலவே இயலாது. வருகை தந்த அனைவரையும் கவனித்து விட்டேனா என்று கேட்டால் நான் இயலாது என்று தான் கூறுவேன். காரணம், ஒரு தனி மனிதன் அத்தனை உறவுகளையும் நிறைவாக கவனித்துவிட முடியுமா என்றால் கவனிக்க இயலாது. ஆனால் தெய்வங்களால் இயலும். நீங்கள் மனிதனிடம் எதையும் எதிர்பார்க்காமல் நாம் சென்றால் அந்த கன்னி தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். அந்த கன்னி தெய்வத்தின் மூலமாக நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்ற எண்ணத்தோடு வருகை தந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நிச்சயமாக அத்தைகள் ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும். நாம் சென்றால் நம்மை லைசால் எட்வர்ட் பெருமைப்படுத்துவார், லைசால் எட்வர்ட் நன்கு கவனிப்பார் என்ற எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு பல தோல்விகள் தான் கையில் கிடைக்கும். அத்தைகளை வணங்க வேண்டும் என்ற உணர்வோடு வந்த பிள்ளைகள் நிச்சயம் வெற்றி பெற்று செல்வார்கள். பெயருக்காகவும் பெருமைக்காகவும் நாம் சென்றால் லைசால் நம்மை பார்ப்பார் என்று என்னை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு வந்தால் அது சிறப்படையாது. அது மட்டுமல்ல, சில மனிதர்களின் எண்ணங்கள், நாம் அவருடைய இல்லத்திற்கு சென்றால் அவர் நம் வீட்டிற்கு வருவார் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள். அப்படி இனி தவறு செய்து விடாதீர்கள். யார் வந்தாலும் வரவில்லை என்றாலும் நான் உங்கள் இல்லத்திற்கு வர வேண்டும் என்ற என்னிடத்தில் தோன்றினால் நிச்சயமாக வருவேன். ரூபனிசா லைசால் அத்தைகளை வணங்கச் சென்றால் நம் வீட்டில் இருக்கும் கன்னி தெய்வத்தையும் அவர் வணங்க வருவார் என்று ஒரு சிறிய கணக்கு கூட போட்டுவிட வேண்டாம். அது நிச்சயமாக நடைபெறாது. நிறைய பேருக்கு என்னென்னா, நமக்கு அவர் வரணும் ஆசைப்படுவது தவறில்லை. நான் ஒருவனே, இந்த ஒருவன் என்று இயலுமோ அன்று கண்டிப்பாக உங்கள் இல்லத்திற்கு வருவேன். இங்கே ஆயிரக்கணக்கான பேர் கூடுகிறீர்கள். அந்த மாதத்தில் மொத்தம் 31 நாட்கள் தான். ஆடி மாதத்தில் 31 வீட்டிற்கு வருவதென்பதே மிகவும் கடினமான விஷயம். ஏன்னா ஆடி 30 அன்றைக்கி நான் எங்கேயும் போக முடியாது. ஆடி 29, ஆடி 31 என் அருகிலேயே இருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய தேதி. அந்த தேதியிலும் நான் வெளியூர் செல்வது என்பது மிகவும் கடினம். ஆகவே அன்பு பிள்ளைகளே, நிச்சயமாக நான் வழிகாட்டிய கன்னி தெய்வமாக இருந்தால் எப்படியாவது ஒரு முறையாவது அந்த பதியை வந்து பார்க்க வேண்டும் என்பது நான் வாங்கி வைத்த வரம். அதற்கே இப்பொழுதெல்லாம் தடை வருகிறது. வழிகாட்டியா, அந்த வழிகாட்டுதலின்படி அவங்க வணங்குகிறார்களா, போதும், நீ ஏன் போனோம் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இனி வரும் காலங்களில் கன்னி எடுத்தவுடன் அடுத்த நாளே வருவேன் என்பதெல்லாம் அது மிகவும் கடினமான விஷயம். ஆனால் நிச்சயமாக வருவேன். அடுத்த நாள் இல்லை என்றாலும் நிச்சயமாக வருவேன். ஆகவே அன்பு பிள்ளைகளே, நான் வர வேண்டும் என்று நினைப்பது சரி, ஆனால் கண்டிப்பாக வர வேண்டும் என்பது தவறு. முயற்சி செய்கிறேன், வர முடிந்தால் நிச்சயமாக வருவேன். இப்போ கூட பொள்ளாச்சியில் ஒரு கன்னி தெய்வத்திற்கு வழிகாட்டியிருந்தேன். அந்த தெய்வத்தை ஆவணி பௌர்ணமி என்று வழிபடுவார்கள். அந்த ஆவணி பௌர்ணமி என்று நான் வருடம் தவறாமல் சென்று வருவது வழக்கம். இந்த முறையும் என்னை அழைக்கும் பொழுது வர இயலாது என்று தான் கூறினேன். ஏனென்றால் ஒரு விஷயத்தை நன்கு யோசிக்க வேண்டும். ஒரு ஊருக்கு போய் அந்த கன்னி தெய்வத்தை வழிபட்டு நான் வர வேண்டும் என்றால் எனக்கு குறைந்தது 25,000 ரூபா வேணும். ஏன்னா நான் பஸ்ஸில் போகிறதில்ல.
அதிகபட்சமாக போகிறது காரில், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஃப்ளைட்டு, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ட்ரெயின். ஒன்றுக்குமே வழி இல்லை அப்படின்னா தான் பஸ்ஸு. ஒன்றுக்குமே வழி இல்லைன்னா அர்த்தம் என்ன? டிரைவர் சரியாக அமையாமல், ஃப்ளைட்டில் டிக்கெட்டு கிடைக்காம, அந்த மாதிரி ஒன்றுக்குமே வழி இல்லாமல் காசு பணத்தை நினைத்து விட வேண்டாம். இப்படி நிறைய ரிஸ்க்குகள் எடுத்துத்தான் சில வீடுகளுக்கு செல்கிறேன். அங்கே நான் வந்த பிறகு தான் தெரியும், என்னுடைய மனதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். பல வீடுகளுக்கு வந்திருக்கிறேன். அவர்கள் உணவு பரிமாற, டீ காப்பி தர அனைத்திற்கும் தயாராக இருப்பார்கள். எதுவுமே வேண்டாம் என்று கூறிவிடுவேன். அன்பானவர்களே, என்னுடைய நோக்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட்டு அவர்கள் முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு கன்னி தெய்வங்கள் வளர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இந்த அடியனின் உழைப்பு ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவனின் ஆசீர்வாதம் இல்லாமல் இங்கே உழைத்து விட முடியாது என்பதையும் நான் அறிவேன். படைத்தவன் பாதுகாப்பான், படைத்தவன் வழி நடத்துவான், படைத்தவன் என் நாவில் குடிகொண்டு வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கையோடு கன்னி தெய்வங்களின் குழந்தையாக இங்கு வலம் வந்து கொண்டிருக்கிறேன். முதல் குழந்தையாக. இது எப்பேற்பட்ட பெருமை! எனக்கு அளித்த அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை என்றென்றும் வாங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். ஒரு கன்னி தெய்வமா, 2 கன்னி தெய்வமா? ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கன்னி தெய்வம் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு ஒரு கன்னி தெய்வமே துணை. ஆனால் எனக்கோ பலாயிரக்கணக்கான கன்னி தெய்வங்கள் துணை. இந்த வாழ்விற்கு நான் என்ன செய்துவிட முடியும் என்று கேட்டால், என் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது போல என் பிறப்புக்கு நான் நிச்சயமாக அனைத்து வீடுகளிலும் கன்னி தெய்வத்தை வழிகாட்ட பிறந்திருக்கிறேன் என்பதை நினைக்கும் பொழுதே பெருமையாக இருக்கிறது. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அத்தனையும் நொறுங்கடித்துவிட்டு என் வழி நடக்கக்கூடிய கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் அனைவரையும் வாழ வைக்க வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். நிச்சயமாக அனைவரும் வாழ்வீர்கள் என்று கூறிக்கொண்டு இதோ பதிவுக்குள் வருகிறேன். 410வது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி. உமா மகேஸ்வரி: வணக்கம், என் பெயர் உமா, நான் மதுரை அண்ணா. என் கனவில் கன்னி தெய்வம் வந்து என்னை எடுத்து கும்பிடு என்று சொல்லி நானும் ஆடிபூரம் அன்று கன்னி வெட்டி வைத்து பாவடை அனைத்தும் வாங்கி கும்பிட்டேன். ஆனால் கேட்ட பள்ளி சத்தம் கேட்கவில்லை. ஏனென்று தெரியவில்லை அண்ணா. இதற்கு பதிலளிக்க முடியுமா அண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய அன்பு சகோதரி உமா மகேஸ்வரி அவர்களே, அவர்கள் எடுத்து வைத்து வழிபடச் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் வெறும் பாவடை, சட்டை மற்றும் பொருட்களை வாங்கி வைத்து வழிபட்டிருக்கிறீர்கள். எடுத்து வைத்து வழிபடுவது என்பது வேறு, வாங்கி வைத்து வழிபடுவது என்பது வேறு. காலன் போக்குவிட்டு கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடுவதுதான் சிறப்பு என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய பதிவுகள் அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எடுத்து வைத்து வழிபட வேண்டும் என்பது என்னவென்று உங்களுக்கு தெரிய வரும். மகிழ்ச்சி. 408வது பதிவை பார்த்துவிட்டு மணிகண்டன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். ஐயா வணக்கம், எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்குது, ஆனால் அது தெய்வம் கோபத்துடன் இருக்கு என்று சொல்கிறார்கள். நான் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் ஐயா என்று கேட்டிருக்கிறார். மணிகண்டன் அவர்களே, முதலில் கன்னி தெய்வங்களின் பதிவுகளை பாருங்கள், அனைத்து பதிவுகளையும் கேளுங்கள். அப்படி கேட்கும் பொழுது நிச்சயமாக என்னால் உங்களுக்கு எடுத்துத்தர முடியும். எதற்காக இவ்வாறு சொல்கிறேன் என்றால், பலரும் வருகிறார்கள், கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். பின்பு வந்த வழி தெரியாமல் ஓடிவிடுகிறார்கள். அந்த தவறு என்னை தொடர்பு கொண்டு பேசக்கூடிய பிள்ளைகள் செய்துவிடக்கூடாது. கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட வேண்டும் என்று நினைத்தால் காலம் முழுக்க கன்னி தெய்வத்தின் பிள்ளையாகவே வாழ வேண்டும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் 1வது பதிவிலிருந்து இன்றைய பதிவு வரை பாருங்கள். அது மட்டுமல்ல, இங்கே புதிதாக பல உறவுகள் வந்து இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 8200 குடும்பங்கள் இப்போ என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. என்னை பொறுத்தவரையில் 8200 கன்னிக்கும் மேலாக இங்கே பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒரு கன்னி தெய்வமாக பார்க்கிறேன்.
குறைந்து பார்த்தாலும் சில வீடுகளில் 7 கன்னி, 2 கன்னி, 5 கன்னி என்றெல்லாம் இருக்கிறது. ஆகவே தற்போது வரை என்னுடன் பயணம் செய்வது 9000 கன்னி தெய்வங்கள் என்று தெளிவோடு கூறிக்கொள்கிறேன். என்னோடு பயணம் செய்வது 9000 கன்னி தெய்வங்கள். இங்கே 8200 சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறீர்கள். இதுபோக குறைந்தது ஒரு 1000 கன்னி தெய்வங்களாக எக்ஸ்ட்ரா இங்கு பயணம் செய்கிறார்கள். ஆக இந்த ஒருவன் பேசும் பொழுது அதை கவனிக்கும் தெய்வங்கள் எத்தனை என்று கேட்டால் கிட்டத்தட்ட 9000 கன்னி தெய்வங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒருவருக்கான பதிவா என்று கேட்டால் இல்லவே இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை கன்னி தெய்வங்களுக்கான பதிவு. ஆனால் என்னோடு சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருப்பது 9000 கன்னி தெய்வங்கள். மகிழ்ச்சி உறவுகளை, இதுவரை எத்தனாயிரம் கன்னி தெய்வங்கள் இங்கே பயணம் செய்கிறார்கள் என்று நான் கூறியதில்லை. இன்று கூறுகிறேன், 9000 கன்னி தெய்வங்கள் இங்கே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் 289வது பதிவை பார்த்துவிட்டு பாலமுருகன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணையப்பா, வணக்கம். என் கனவில் ஒரு அம்மா மஞ்சள் நிறை புடவை கேட்கிறார்கள், பவுடர் கேட்கிறார்கள், வெளியில் கொலுசு சத்தம் கேட்கிறது. அது என்னவென்று சொல்கிறேன் அப்பா, அது கன்னி தெய்வமா என்று கேட்டிருக்கிறார். கன்னி தெய்வங்கள் பொதுவாக பெண்கள் உருவில் வருவதில்லை, பெண் குழந்தைகள் உருவில் தான் வருகிறார்கள். ஆகவே இது பெண் உருவத்தில் வந்திருந்தால் மீண்டும் நீங்கள் உங்கள் கன்னி தெய்வத்தை நினைத்து உங்களுக்கு கன்னி தெய்வம் இருக்கிறது என்பது தெரிந்தால் தாராளமாக அந்த தெய்வத்தை வணங்க ஆரம்பித்து விடுங்கள். ஏனென்றால் சில பிரச்சனைகள் வரும் பொழுது தெய்வங்கள் உங்களிடத்தில் எப்படி காட்டுவது என்பது தெரியாமல் கூட இப்படி காட்டியிருக்கலாம். ஆனால் 99% கன்னி தெய்வங்கள் பட்டுப்பாவடை பட்டுச்சட்டை அணிந்து தான் வருவார்கள், இல்லைனா பாவடை சட்டை அணிந்து சின்ன பிள்ளையாக தான் வருவாங்க. பார்க்கலாம், உங்களுக்கு வந்து கனவில் காட்டுவது யார் என்று சிறிது காலத்தில் தெரிந்துவிடும். ஆனாலும் கன்னி தெய்வம் இருப்பது உறுதியாக தெரிந்தால் அவர்களை வழிபட முடிவு செய்து வழிபடுங்கள். மீண்டும் 135வது பதிவை பார்த்துவிட்டு அன்பு புஷ்பா என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். என்னவென்று பார்ப்போம். ஐயா, எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கா இல்லை என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று அனுப்பியிருக்கிறார். உங்களுக்கு தெரியவில்லை என்றால் எங்களுக்கு எப்படி தெரியும் அம்மா? உங்கள் குடும்பத்தில் ஒரு உயிர் இறந்திருந்தால், ஒரு குழந்தை இறந்திருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். உங்கள் கணவர் வீட்டில் ஒரு குழந்தை இறந்திருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அப்படி தெரியவில்லை என்றால் பெரியவர்கள் இருந்தால் பெரியவர்களிடத்தில் கேளுங்கள். அப்படி யாராவது இறந்திருந்தால் அவர்களை வழிபட்டு வாழ்வில் எல்லா நலமும் பெற்று வாழ மனதார வாழ்த்துகிறேன். 78வது பதிவை பார்த்துவிட்டு ராதாமணி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். உங்கள் வீடியோ கேட்கும்போது தூக்கமாக வருது என்று கூறியிருக்கிறார். தூக்கமே இல்லாமல் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு தூக்கம் வருதுன்னா சந்தோஷம் தானே. கேளுங்கள், அப்படியாவது தூக்கம் வரட்டும். பல உறவுகள் கூறுகிறார்கள், உங்களுடைய வீடியோ ஆடியோவை கேட்டுக்கொண்டிருந்தால் அப்படியே தூங்கி விடுகிறேன் என்று கூறுகிறார்கள். மகிழ்ச்சி தானே, நான் மனதார வாழ்த்துகிறேன். தூக்கம் வந்தால் தூங்குங்கள், மீண்டும் எழுந்து அடுத்த பதிவை தொடர்ந்து கேளுங்க. 65வது பதிவை பார்த்துவிட்டு குணசேகரன் என்பவர் கேட்டிருக்கிறார் கேள்வி. என்னவென்று பார்ப்போம். ஐயா வணக்கம், தென்காசியிலிருந்து குணசேகரன் ஐயா. உங்களை நான் நேரில் சந்திக்க முடியுமா? எங்கள் அப்பாவின் தங்கை, எனக்கு அத்தை. கன்னி தெய்வத்தை நாங்கள் முறைப்படியாக கும்பிட இயலவில்லை. உங்கள் பதிவை பார்த்த பிறகு அதை முறைப்படியாக எடுத்து கும்பிட வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை. எனது குடும்பத்தில் எனது அத்தைக்கு ஆண்டுதோறும் அவர் பிறந்த ஊரில் இதுவரை நாங்கள் கையெடுத்து வணங்கினோம். ஆனால் இப்பொழுது அங்கே சூழ்நிலை சரியில்லை. ஏனென்றால் எனது பெரியம்மா பெரியப்பா இருவரும் தவறிவிட்டார்கள். அவர்கள் மகள் வெளியூரில் இருப்பதால் அந்த இடத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் எங்களால் போக முடிகிறது. நாங்கள் எங்கள் கன்னி தெய்வத்தை எங்கள் வீட்டில் வைத்து வணங்கலாமா என்று கேட்டிருக்கிறார் குணசேகரன் ஐயா. வணக்கம், உங்களை தொடர்பு கொள்ள அலைபேசி எண் வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார். குணசேகரன் அவர்களே, ஒரு கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், வாழ்த்துக்கள். இருந்தாலும் கூட என்னுடைய பதிவுகள் அனைத்தையும் சரிவர பாருங்கள். ஏனென்றால் 1வது பதிவிலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஒவ்வொருவருக்கும் முழுவதுமாக சொல்லித்தர வேண்டுமென்றால் அது மிகவும் கடினம். ஆகவே ஒட்டுமொத்தமாக இங்கே பதிவாக பல கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன். முழுவதுமாக பாருங்கள். நிச்சயமாக தென்காசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்துத்தர நான் ஆசைப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் முதலில் பதிவுகளை எல்லாம் பாருங்கள்.
நீங்கள் 1வது பதிவிலிருந்து பார்த்து வரும்பொழுது என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். ஆகவே ஒன்றன் பின் ஒன்றாக பதிவுகளை பாருங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் சுமார் 421 பதிவுகளில் 5 பதிவுகளில் இருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லையெனில் 4 பதிவுகளில் இருக்கும் கட்டாயமாக. மகிழ்ச்சி. மீண்டும் 73வது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி. எங்கள் வீட்டில் தினமும் ஒரு தேங்காய் கீறல் விட்டுக்கிட்டே இருக்கும். அது எதுக்குன்னு தெரியலை. வெயில் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப யோசிக்கப்படாது ராதாமணி அவர்களே. சில வீடுகளில் வெக்கை அதிகமாக இருந்தால் காய்கறிகள் பழங்கள் கிடத்தான் செய்யும். ஆகவே தேங்காய் கீறல் விடுவதையெல்லாம் நாம் யோசித்து கொண்டிருந்தால் கஷ்டம்தான். கன்னி தெய்வத்திற்காக வைக்கப்பட்ட தேங்காய் கீறல் விட்டால் என்றால் கொஞ்சம் சற்று யோசிக்கத்தான் வேண்டும். ஆனால் நீங்கள் கூறியது அதல்ல, சமையலுக்காக வைக்கப்பட்ட தேங்காய். மகிழ்ச்சி ராதாமணி அவர்களே, உங்களுடைய அடுத்த கேள்வியை பார்த்து பதிலளிக்கிறேன். என் மாமியாரோ ரொம்ப திமிர் பிடிச்சது. ஐயையோ, உங்கள் மாமியார் இந்த பதிவை கேட்டால் உங்களை கொன்னே விடும். ஆகவே என்னிடம் எழுதி அனுப்புவதை தெளிவாக திருத்தமாக நிதானமாக எழுதி அனுப்புங்கள். காரணம், எதையும் நான் அங்கே வாசித்து அழித்து விடுவோன் அல்ல. எந்த பதிவை நீங்கள் அனுப்பினாலும் அதை அப்படியே இங்கே யூடியூபுக்கு சேனலுக்கு ஃபாலோ பண்ணுறது தான் என்னுடைய பழக்கம். தனிப்பட்ட முறையில் நான் யாருக்கும் வாட்ஸ்அப் அனுப்புவதெல்லாம் மிகவும் கடினம். ஆகவே அனுப்புவதில்லை. ஆகவே என்னிடத்தில் பேசும் பொழுது தெளிவாகவும் கவனமாகவும் பேசுங்கள். என் கணவர் தீபாவளிக்கு எனக்கு கூட சேலை எடுக்க மாட்டார். அவங்க அம்மாவுக்கு எடுத்து கொடுப்பார். ஆனால் அந்த சேலையை என் முன்னாடியே தூக்கி வீசி விடும். ஏதாவது பழம் உதாரணமாக பலாப்பழமும் ஒரு நாள் வாங்கிவிட்டு வந்து பாதி அத்தைக்கு கொடுத்தேன். இன்னொரு பாதி எங்களுக்கு எடுத்து வச்சேன். அதுக்கு இந்த நாய் வாங்கிட்டு வந்து எனக்கு எதுக்குன்னு சொல்லிடும் மாமியார். வீட்டில் ஒரு ரூமில் நான் இருந்தேன். அந்த ரூமுக்கு 10 வருடங்களாக வாடகை வாங்கினார். அதாவது குடும்ப பிரச்சனைகளெல்லாம் அங்கே பேசக்கூடாது. கன்னி தெய்வங்களை வழிபட வேண்டும். எவ்வாறு வழிபட வேண்டும், வழிபட்டால் எந்த அளவிற்கு கன்னி தெய்வம் நம்மை வாழ வைக்கும் என்ற சிந்தனையோடு மட்டும்தான் என்னிடத்தில் வர வேண்டும். உங்கள் மாமியார் உங்களுக்கு பிரச்சனை பண்ணால் அவங்கள திருத்தி தாங்கன்னு கேளுங்க. கன்னி தெய்வத்தை நம்பி கும்பிடுங்க. நிச்சயமாக அவர்கள் உங்களை மகளாக ஏற்றுக்கொள்வார். இத்தனை வருடம் நீங்கள் வாடகை கொடுத்தீர்கள் என்று கூறுகிறீர்களே, அந்த வாடகையை விட்டு விடுங்கள். அந்த மாமியாருக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இங்கே பதிவாக வேண்டாம். நம் தாய் தகப்பனுக்கு நிகரானவர்கள் மாமனார் மாமியார்கள். நம் தாய் தகப்பனையும் நேசிக்க வேண்டும், அவர்களையும் நேசிக்க வேண்டும். அவர்களும் உங்கள் மனைவியோ கணவரையோ பெற்றவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். அடுத்தபடியாக ராதாமணி அவர்களின் கேள்வி, காலன் என்றால் என்ன, அது யார் என்று கேட்டிருக்கிறார். இப்போ தான் அவங்க ஃப்ரீ கேஜிக்கே வந்திருக்காங்க. நீங்கள் நம்முடைய பதிவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கும் பொழுது காலன்னா யார், கண்ணின்னா யார், உலக தெய்வம்னா யார், ஏவல்னா யார், பில்லி சூனியம்னா யார், பேய் என்றால் யார் என்பதையெல்லாம் நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் ராதாமணி அவர்களின் கேள்வி, என் கனவிலும் ஒருத்தர் சாமி குறி சொல்வது புரியாத பாசையில் பேசினார். அதை இன்னொருத்தன் தான் புரிகிற மாதிரி சொன்னார். கோவிலில் பொங்கல் வை என்று சொன்னார் என்று கூறியிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி உறவே, கன்னி தெய்வத்திற்கும் இந்த கோவிலில் பொங்கல் வைப்பதற்கும் சம்பந்தம் இருக்கா என்று கேட்டால் இல்லை. கோவிலில் பொங்கல் வைக்க கூறியிருந்தால் நீங்கள் நிச்சயமாக கோவிலுக்கு சென்று உங்கள் தெய்வத்தை, உங்களுக்கு கோவிலில் எந்த தெய்வம் உங்களுக்கு உண்டோ அந்த தெய்வத்திற்கு முறைப்படி என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுங்கள். மகிழ்ச்சி உறவுகளே, இன்றைய பதிவு பல நாட்களுக்கு பிறகு வரப்பட்ட பதிவு 422வது பதிவு. மிகவும் மகிழ்ச்சியில் நான் இருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் பல பதிவுகள் இன்னொரு 2-3 நாட்களில் வந்துவிடும். வரிசையாக தர காத்திருக்கிறேன். முதல் பதிவாக இந்த பதிவை இன்று பதிவிடுகிறேன். நேரம் சரியாக 1:51 அதிகாலை. அடுத்த பதிவும் பேச தயாராகிட்டேன். இந்த பதிவை முடித்து டவுன்லோட் பண்ணிட்டு அடுத்த பதிவுக்கு உடனே வருவேன். நாளைக்கு மட்டும் ஒரு 4 பதிவாவது போடணுங்கிறது என்னுடைய ஆசை. பார்க்கலாம். இந்த ராதாமணி அவர்களுடைய கேள்வி நிறைய இருக்குது. அடுத்த பதிவில் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன்.
கன்னி தெய்வத்தின் துணையோடு அனைவரும் வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.